போலீஸ் 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க தமிழுக்கு, எப்படியாவது நிரூபி அப்படின்னு. போலீஸ்காரங்களே இந்த ட்ரக்ஸை எடுத்துட்டு போயிட்டு சிபி வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. சிபியோட ஃப்ரெண்டு கேடியையும் சேதுவையும் இந்த மாதிரி விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி நடிக்க சொல்றாங்க. குறிஞ்சிநாதன் மூலயமா பணம் வந்து சேருது இன்ஸ்பெக்டருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆன் த வேல போயிட்டு இருக்கும் போதே அவரை வந்து மடக்கி எல்லா உண்மையையும் வீடியோ மூலமாக எடுத்துடுறாங்க கேடியும் சேதுவும். அதை எடுத்துன்னு வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு. டிஜி உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டரை பணி நீக்கம் செய்யறாரு. அதுக்கப்புறம் சிபி வீட்டுக்கு வராரு. வீட்டில் சிபியோட அம்மா சம்யுக்தா பார்த்து தாறுமாறா திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் தன் பையன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்காம எங்கே சம்யுக்தாவே திட்டிட்டு இருக்காங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிபி வீட்டுக்கு வந்து சம்யுக்தாவே திட்டுவாருன்னு பார்த்தா அவரும் இனிமே இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு. இந்த நன்றி எதிர்பார்த்து நான் செய்யல சார், ஜெனாமா சேர்த்து வச்ச பேரு புகழ கெடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சேன்றாங்க.